அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மன வருத்தத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். இதனால் மனம் வருத்தப்படும். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது. தவறான புரிதல் நீங்கியுடன் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். ஆனால் நல்ல ஒரு விருப்பமான ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் பழைய கடன்கள் அடைக்கலாம். இளைஞர்கள் ஜாலியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. காதல் உறவில் கவனமாக இருக்க வேணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களின் துணை உடல்நிலை பற்றி கவலைப்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா பழுப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 8. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு, லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அலைச்சல்கள் குறையக்கூடியதாகவும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம். தொழில் விருத்தியடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை அடையக்கூடியதாகவும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பேசாமல் இருப்பது நன்மை தரும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து செய்து முடிக்க வேண்டியது நல்லது. கலைத்துறையில் எதிர்ப்புகள் குறையலாம். அரசியல் துறையில் முயற்சிகள் வெற்றி பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள், பண வருமானம் அதிகரிக்கும். அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடியதாகும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். சுப செய்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருப்பின் அதை தள்ளி வைக்க வேண்டியது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரிடமே விட்டு கொடுத்து போவது நல்லது. குழப்பத்தில் உங்களுக்கு சரியான ஒரு முடிவுகளை அமைத்து தர முடியாது. இதனால் உங்களின் நம்பிக்கைக்கு பத்திரமான ஒருவரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம். அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறக்கூடியதாக இருக்குது. வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு
வந்து சேரக்கூடியதாகும். உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம். தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க. வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். அனாவசியமான செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களால் வீடே விழாக்காலம் போகணும். திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சி ஏற்படலாம். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரலாம். வீரம் பொங்கும். தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். மகான்களுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தலம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிலருக்கு உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தக்க நேரத்தில் உணவருந்த முடியாமல் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். சமூக சேவை நிறுவன பங்குகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வாங்க. நீண்ட கால நோய்களுக்கு சிகிச்சை பெறக்கூடியதாகும். உடல்நலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்குது. நிதியில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மன வருத்தத்தை தரும் வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல வாய்ப்பு இருப்பதால் மனம் வருத்தப்படும். இதனால் நீண்ட காலம் நீடிக்காது. தவறான புரிதல் நீங்கியவுடன் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். நினைத்த வேலை நடக்கும். வருமானம் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உடல்நலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகலாம். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் கேது விரயஸ்தானத்தை அதிகரிப்பதாலும் லாப சூரியனால் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்து முடிக்கப்படும். 10ஆம் இடத்துல குரு உங்களுக்கு அஸ்தமம் அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரும். புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களின் வேலைக்கு தகுந்த ஒரு மரியாதை கிடைக்கலாம். பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரசு செய்யப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழிலை விரிவுபடுத்த ஏற்றமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையலாம். பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 9ஆவது இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.